ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் கேஆர் பிளாக்ஸ் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா தீபாவளி பலகாரமான உளுந்து முறுக்கு தான் பார்க்க போறோம். நேத்திக்கு பாசிப்பருப்பு உருண்டை பார்த்தோம். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன், நீங்க போய் அதுல செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்னைக்கு தீபாவளி முறுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்றாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. முறுக்குக்கு தேவையான பொருட்கள் நம்ம இப்ப பார்த்துடலாம். 2 கப் முறுக்கு மாவு, இந்த கப்ல 2 கப் முறுக்கு மாவு, இது 1 கப் 250 கிராம்ஸ். அப்ப இதுல 2 கப் முறுக்கு மாவு எடுத்திருக்கோம். தேவையான அளவு கருப்பு எள்ளு, தேவையான அளவு உப்பு, 1.5 ஸ்பூன் வெண்ணெய், கொஞ்சம் பெருங்காயத்தூள். இது முறுக்கு பிள்ளைய அச்சு, இந்த அச்சு 3 ஹோல்ஸ் இருக்கிற அச்சு எடுத்திருக்கேன். இப்போ வாங்க எப்படி இந்த மாவை ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்கன்னு அத்தைகிட்ட கேட்போம். அத்தை, இந்த முறுக்கு மாவு நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க? எந்தெந்த அளவுல பச்சரிசியும் உளுந்தும் நம்ம போடணும் கொஞ்சம் சொல்லுங்க. முறுக்கு மாவு நம்ம பச்சரிசியை நல்லா கழுவி காய போட்டு நல்லா வெயில்ல உணர்த்திட்டு அதை 1 கிலோ பச்சரிசி எடுத்தோம்னா 200 கிராம் உளுந்தை நம்ம லேசா வானல்ல நல்லா வறுத்துட்டு அந்த காய வச்ச பச்சரிசியோட சேர்த்து மிஷின்ல கொடுத்து முறுக்குக்கு அரைச்சிட்டு வந்துடணும். இதுதான் கரெக்டான மெஷர்மெண்ட். உளுந்து கம்மியா போட்டாலும் நமக்கு கிறிஸ்பியா இருக்காது, டேஸ்டும் இருக்காது. அதே அதிகமா உளுந்து போட்டாலும் முறுக்கு பிரிஞ்சு ஓடி போயிடும். அதனால நம்ம கரெக்டான அளவு நம்ம செஞ்சோம்னா முறுக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இப்ப அரிசி ஒரு நாள் ஃபுல்லா வெயில்ல நல்லா காய வச்சிடணும். ஆமா, காய வச்சதுக்கு அப்புறம் தான் மில்லுல கொடுத்து அந்த உளுத்தம் பருப்பையும் வறுத்துட்டு அதுல போட்டு திரும்ப அரைக்கணும். சரி, இப்ப மாவு பிசைஞ்சிடலாமா? நம்ம பிசையலாம் வாங்க. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்துல இந்த 1 கப் முறுக்கு மாவு எடுத்துக்கிட்டோம். 2 கப் 2 கப்னா இந்த பெரிய கப்புக்கு இதுல 1 கப். அடுத்தது நம்ம கொஞ்சம் தேவையான அளவு கருப்பு எள்ளு போட்டுக்கிறோம். வெள்ளை எள்ளும் போட்டுக்கலாம். வெள்ளை எள்ளும் போட்டுக்கலாம். அடுத்தது கொஞ்சம் பெருங்காயத்தூள். அடுத்தது தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. அடுத்தது வெண்ணெய் போட்டா ரொம்ப கிறிஸ்பியா இருக்கும், டேஸ்டாவும் இருக்கும். ரொம்ப அதிகமாகவும் போட்டுறக்கூடாது. இப்போ 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். அடுத்தது இதை எல்லாத்தையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணிக்கணும். உப்பு, பெருங்காயம், எள்ளு, வெண்ணெய் எல்லாம் அந்த மாவு நல்லா ஒன்னோட ஒன்று சேர்றது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நமக்கு தேவையான அளவு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சு பிசைக்கணும். இப்போ மாவு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ என்ன செய்யணும்னா தண்ணியை எடுத்துக்கணும். தண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பிசையணும். லைட்டாக ரொம்ப ஊற்றிடக்கூடாது. தேவையான அளவு பார்த்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சு பிசையணும். தண்ணி அதிகமாக ஊற்றிட்டாலும் முறுக்கு கிறிஸ்பியா இருக்காது. அதே அளவு கம்மியாக தண்ணி பிசைஞ்சாலும் முறுக்கு உங்களுக்கு பிரியா அப்படியே திரிஞ்சு நம்ம புளியறதுக்கு கட்டாகும். கட்டாயம் விழுவும். அதனால நம்ம அளவா நம்ம ரொம்பவும் லூஸா இல்லாம ரொம்பவும் இதா இல்லாம டைட்டா இல்லாம பிசைஞ்சு கரெக்டான பதத்துல பிசைஞ்சு சூப்பரா முறுக்கு பிழியலாம். ஆமா, மாவு இப்போ பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம கை வச்சாவே இதை பாருங்க, அழுந்துனா சீக்கிரம் சாஃப்டா இருக்குது. இதுதான் மாவோட பதம். கரெக்டா பிசைஞ்சிருக்கோம். இப்போ என்ன பண்றோம்னா முறுக்கு உரலை எடுத்து நல்லா எண்ணெய் தடவி வச்சிருக்கேன் நான். இப்போ நமக்கு தேவையான அளவு மாவு எடுத்து
எதுக்கு எண்ணெய் தடவி வைக்கிறோம்? நம்மளுக்கு ஈஸியா வந்து பிழியறதுக்கு ஈஸியா இருக்கும். அப்பதான் நல்லா சீக்கிரம் பிழிஞ்சிடலாம். ஆமா. இப்ப வந்து எண்ணெய் அடுப்புல வந்து நான் எண்ணெய் காய வச்சிருக்கேன். இப்ப வந்து நான் பிழிஞ்சி போடுறேன். நல்லா ஃபிக்ஸ் பண்ணுவோம். அழகா வருது பாருங்க, எதுவும் கட் ஆகாம நீட்டா வருது பாருங்க. எவ்வளவு அழகா வருது, சூப்பரா வருது. இந்த மாதிரி அப்பப்பதான் பிழிஞ்சு போட முடியும். ஆமா. இதே வந்து நம்ம ரொம்ப பழக்கப்பட்டவனா எண்ணெயிலே பிழிஞ்சிடலாம். ஆனா புதுசா வந்து இப்போ செய்யறவங்களுக்கு இத மாதிரி பிழிஞ்சு செய்யறதுதான் ஈஸி. பாருங்க, முறுக்கு அருமையா வருது, எந்த ஒரு இதுவும் இல்லை. போட்டோடனே திருப்பக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் வெந்த பிறகு திருப்பி விடணும். ரெண்டாவது வந்து எண்ணெய் வந்து நல்லா காய்ச்சலில் இருக்கணும். எண்ணெய் காயாமல் போட்டாலும் முறுக்கு வந்து சாஃப்டாக இருக்காது, கடகடன்னு இருக்கும். அதனால் எண்ணெய் பதமும் பார்த்துக்கணும். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு அழகாக போடணும். இப்போ முறுக்கு எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு ரொம்ப நல்லா குச்சி மாதிரி ஏதாவது. ஆமாம், திருப்பி விடுறதுக்கும் நல்லா இருக்கும். ஆமாம், எடுக்கிறதுக்கும் நல்லா ஈஸியாக இருக்கும். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு முறுக்கு நல்லா திரட்டி விட்டு நல்லா வெந்தோடனே எடுத்து காமிக்கிறேன். முறுக்கு நல்லா வந்திருக்கு, வெளியேறதுக்கெல்லாம் நல்ல பதமாக இருக்குது மாவு. இதே அளவு வந்து யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். எண்ணெயில நல்லா பபுள்ஸ் எல்லாம் அடங்கின பிறகு நம்ம வந்து முறுக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம். அப்ப நம்ம ஒவ்வொரு முறுக்கா ஃபர்ஸ்ட் போட்ட முறுக்குல ஒன்னா எடுத்துடணும். இப்ப ரெடி ஆயிடுச்சு, முறுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி குச்சி வச்சுக்கிட்டு ஈஸியா எல்லாம் எடுத்துடலாம். ஆமா. முறுக்கு சூப்பரா சுட்டு எடுத்துட்டாங்க. இங்க பாருங்க எவ்வளவு கிறிஸ்பியா இருக்குன்னு. உடைச்சா ஈஸியா வந்துருது, உடைச்சாலும் ஈஸியா உடைக்க வருது. இவங்க சொன்ன மாதிரி ப்ரிப்ரேஷன் பண்ணோம்னா ஈஸியான தீபாவளி முறுக்கு நம்ம சுற்றலாம். இந்த முறுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க லைக் போடுங்க, கமெண்ட் போடுங்க, ஷேர் போடுங்க. மறக்காம கேஆர் பிளாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.